எபிரேயருக்கு எழுதின நிருபம், புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். இந்த புஸ்தகத்தில் அநேக முறை நான் செய்தியை கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப இதில் அநேகமான ஆழமான நல்ல சத்தியங்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு, அவரை புரிந்து கொள்வதற்கு ஏராளமான வசனங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை மறுபடியுமாக நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக இந்த நிருபம் எதற்காக எழுதப்பட்டது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது யூத மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை யூத கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பார்கள், ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ். அப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூத கிறிஸ்தவர்கள் இயேசுவின் நிமித்தமாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள். தேவர் பெர்சிக்யூட்டட். அப்போ அந்த துன்பத்தை தாங்க முடியாமல், அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அநேகர் மறுபடியும் யூத மதத்துக்கே நம்ம திரும்பி போயிடலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனால் எவ்வளோ துன்பத்தை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது, நாம் மறுபடியும் என்ன பண்ணலாம், பழைய பழக்க வழக்கத்துக்கே நாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும் போது பவுல் என்ன பண்ணுறாரு, இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுவது தான் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் அடிக்கடி பார்த்தீங்கன்னு சொன்னால், யூதத்தினுடைய மத சடங்காச்சாரம், யூத வழிபாடுகள், அவங்க செய்கிற காரியங்கள், விருத்த சேதனம், பலி செலுத்துவது, அதே போல் அவங்க எதெல்லாம் பெருசாக நினைக்கிறாங்களோ, அதாவது அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் நாங்கள் கடவுளுக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் பெருசாக நினச்சி செய்கிறாங்களோ அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர், அவரே சிறந்தவர் என்பதை, அவர் மேலே தான் நீங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப என்ன பண்ணியிருப்பார் பவுல் இந்த புஸ்தகத்தின் மூலமாக, இந்த நிருபத்தில் என்ன பண்ணியிருப்பார், இந்த கடிதத்தில் அவர் எழுதியிருப்பார். 40 நாள் உபவாசம் இருக்கிறோன்னா அந்த 40 நாள் உபவாசம் பெருசு இல்லை, அதை காட்டிலும் யார் பெரியவர், இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. 21 நாள் ஜபம் பண்ண, 21 நாள் ஜபம் பண்ணுறது பெருசு இல்லை, ஆனால் அந்த 21 நாள் ஜபத்தை காட்டிலும் யார் பெரியவராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஒரு சில நேரங்களில் நம்முடைய சடங்காச்சாரம், நம்ம பண்ணுற அந்த வழிபாடு முறைகள், அதை பெருசாக வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிடுறோம், நம்ம குறைச்சிட்றோம். அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்து தான் பெரியவர், அவர் மேலே தான் விசுவாசத்தை வைக்கணும். இந்த 40 நாள் மேலே விசுவாசத்தை வைக்கக்கூடாது. கறி சாப்பிடாம மீன் சாப்பிடாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம். நீங்கள் சாப்பிட்லீங்கன்னா அது உங்களோடது. நான் இப்போ தான் 40 நாள் அதிகமாக சாப்பிட்றேன், ஏன்னா சீப்பாக கிடைக்கும்ன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. இன்னொன்று, நம்ம இந்துக்களுடைய விரத பீரியட் இருக்குது பாருங்கள், அப்போ இதோட சீப்பாக இருக்கும். ஏன்னா யாருமே என்ன பண்ண மாட்டான், வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டன்லாம் அப்போ தான் கொஞ்சம் ரேட்டு, அதுவும் ரொம்பலாம் குறைக்க மாட்டான், கொஞ்சம் ரேட்டு குறைச்சி விற்பான். அப்போ நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதனால் நம்ம இந்த முறைகள், இந்த சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், இவைகளை நம்ம பெருசாக நினைப்பதில்லை, அதில் நம்ம விசுவாசத்தை வைப்பதில்லை. நாம் இயேசுவின் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நிறைய யூத கிறிஸ்தவர்கள் பாருங்கள், இல்லை இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு இது இல்லைன்னு சொல்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். வந்த பிறகு இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம், இப்படி வேணாம், அப்படி வேணாம், விருத்த சேதனமே வேணாங்கிறான், இந்த தூபம் காட்டுறதெல்லாம் வேணாங்கிறான், இப்படி வேணாங்கிறான், அப்படி வேணாங்கிறான், பலி செலுத்துறது வேணாங்கிறான். அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை வருது. இதெல்லாம் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? அதுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவராக இருக்கிறார். அந்த உயர்ந்தது உங்களுக்கு வந்த பிறகு மற்றதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த நிருபம். அப்போ இன்றைக்கு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார்.
இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இப்போ இந்த யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை முதல்ல வச்சுட்டு, அதாவது கடவுளை முதல்ல வச்சுட்டு, யெகோவா தேவனை முதல்ல வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் அவருக்கு கீழே கொண்டு வராங்க. நிறைய சபையிலையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய கிறிஸ்தவ உபதேசத்திலேயே ஒரு சில திருத்துவத்தை விசுவாசிக்காத ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிதாவை உயர்த்தி வைத்து விட்டு அவருடைய குமாரனை என்ன பண்ணுவாங்க, அவருக்கு கீழே இவர் செயல்படுற மாதிரி. அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுமோ புரியலையோன்னு தெரில. அவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவ அவருக்கு கீழே, அதாவது பிதாவுக்கு வேலை செய்கிற ஒரு மாதிரி, குமாரன் அவருக்கு கீழே இருக்கிற மாதிரி, இவருக்கு தான் பிதாவுக்கு தான் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குமாரனுக்கு பிதா அளவுக்கு பவர் இல்லை. ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பிதா தான் உயர்ந்தவர், அவருக்கு கீழே இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற மாதிரி போதனைகளை நிறைய சபைகள் என்ன பண்ணுது, நிறைய சத்தியங்கள் சொல்லுது. விசேஷமாக பார்த்தீங்கன்னா இந்த யெகோவாவின் சாட்சிகள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அந்தளவுக்கு ரொம்ப உயர்த்திலாம் பேச மாட்டாங்க. யெகோவா தான் பெரியவர், யெகோவாவுக்கு கீழே தான் இயேசு கிறிஸ்துன்பாங்க. அதே மாதிரி நிறைய இருக்குது. இறை தூதர், இயேசு கிறிஸ்து ஒரு இறை தூதர்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் திருத்துவத்தை மறுதளிக்கிறவர்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது எபிரேயருக்கே சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த வசனத்தை இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். அடுத்தது பார்க்கும்போது இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். உலகத்தை உண்டாக்கினவர் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. எல்லா அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. யோவானில் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது தேவனாய் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனிடத்தில் இருந்தது. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை மாம்சமாய் என்ன பண்ணுச்சு, நமக்குள்ளே பிரவேசிச்சது அப்படின்னு சொல்லி 1:14 வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? அவர் பிதாவோடு இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? அவர் தேவனாய் இருந்தார். நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த திருத்துவத்தை மறுதளிக்கிறவங்க கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அது பேசவே முடியாது. அவங்க நம்மளே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படிங்க, அது எப்படிங்க, அது எப்படிங்க? ஆண்டவருடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. எப்படி பூமியை படைக்கிறார்? வார்த்தையின் மூலமாக தான் படைக்கிறார். வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு சொல்றாரு, உடனே வெளிச்சம் உண்டாகுது. அப்போ என்றைக்குமே இந்த 3 பேர் சேர்ந்து, அதே வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பிதாவும் இருக்கிறாரு. எந்த காரியத்தை செஞ்சாலும் 3 பேர் சேர்ந்து தான் செய்கிறாங்க. மனுஷனுக்கு எப்படி உயிர் கொடுத்தாரு? சுவாசத்தை அவன் மேல் ஊதினார். பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவன் கொடுத்திருக்கிறார் நமக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் பிரிக்கவே முடியாது. 3 பேரும் தேவன். இதில் யார் பெரியவங்க யார் சிறியவங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்போஸ்தலரில் நம்ம வாசித்தோம், அனனியா என்கிறவன் என்ன பண்ணுறான், போய் அப்போஸ்தலர் இடத்துல பொய் சொல்லும்போது அதே இடத்துல என்ன பண்ணுறான், விழுந்து செத்தான். அவனுக்கு மரணத்தை கொடுத்தது யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நீ போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனிமேல் நீ பாவம் செய்யாது அப்படின்னு சொல்லி பாவத்தை மன்னிக்கிறார். எல்லாரும் கேட்குறாங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யாருப்பா, கடவுளான்னு கேட்குறாரு. ஆமாண்டா, நான் தான் கடவுள்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. எல்லாரும் சுற்றி புத்தி பார்க்குறாங்க, என்னடா அது, இவர் தான் கடவுள்னு சொல்கிறாரு. அப்போ பார்க்கும்போது இந்த உலகத்தை உண்டாக்கினவர் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. சர்வத்துக்கும் அதிபதியாக ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தா, God created everything through Jesus Christ. அதாவது எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பின் தேவனாய் விளங்கினவர் யார் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எதுக்காக இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
ஏதோ இயேசு கிறிஸ்துவ சாதாரணமான ஒரு ஆள் நினச்சிடாதீங்க, சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி நினச்சிடாதீங்க. அவர் தேவன், அவராலே எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஆதாரம் இவைகள் என்று சொல்றார். அடுத்து 3ஆம் வசனம் வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும், நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பண்ண ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னு சொன்னா, பிதாவினுடைய மகிமையை இந்த பூமியிலே கொண்டு வந்து அவர் யார், தேவன் யார் என்பதை நமக்கு பார்ப்பதற்கு, நம்முடைய மக்கள் பார்ப்பதற்கு அவர் என்ன பண்ணாரு, அவருடைய சொரூபமாய் நமக்கு விளங்கினார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சன் இஸ் த ரேடியன்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவர் அற்புதம் செய்யும் போது, லாசருவே வெளியே எழும்பி வா, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எப்படிப்பா வெளியே வருவார்? லாசரு செத்து 3 நாள் ஆச்சு, செத்து போனவன் உயிர் என்ன பண்ணிட்டு இருக்குப்பா, சரீரம் நாற்றம் எடுத்து கிடக்குது, உள்ள அடக்கம் பண்ணியாச்சு. இவர் வந்து லாசருவே வெளியே வான்னு சொன்னால் வந்துடுவானா? யாரும் இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லை. செத்து போனவனை பார்த்து யாராவது எழும்பி வெளியே வான்னு எங்கேயாவது கூப்பிட்டுருக்காங்களா? யாரும் கூப்பிட்டது கிடையாது, இது வரைக்கும் யாரும் கூப்பிட்டது கிடையாது. சொல்ல லாசருவே எழும்பி வெளியே வா, உடனே அந்த மனுஷன் வெளியே வரான். வரும்போது எல்லாரும் யாரை பார்க்குறாங்க? பிதாவினுடைய மகிமையும் அவருடைய தன்மையும், இயேசு கிறிஸ்து மூலமாக எவ்வளவு பெரியவர் இவர், எவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர், எவ்வளவு ஆண்டவருடைய மகிமையை பூமியிலே வெளிப்படுத்தக்கூடியவர் என்பதை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியம். அவரை கண்டவர்கள் எல்லாம் ஒருத்தன் கேட்குறான் போய் இயேசு கிறிஸ்துகிட்ட, பிதாவை எனக்கு காட்டும்னு சொல்லி. அவர் உடனே என்ன சொல்லியிருக்கலாம், நான் பூமியில் இருக்கிறேன், பிதா எங்கே இருக்காரு? வானத்தில் இருக்கிறாரு, நீங்கள் பிதாவை ஒரு நாள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை. அப்படி எங்கேயா சொன்னாரா? இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவே என்ன பண்ணிக்கிறான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிதாவை பார்க்கணுன்னா என்னைய பாரு, என் மூலமாய் நான் தான் பிதா. அதாவது பூமிக்கு இறங்கி வந்த தேவ மகிமை, தேவனுடைய சொரூபம் யாருன்னு சொன்னால், மாம்சீகத்தில் வந்து உனக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரே நபர் யாருன்னு சொன்னால், தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் தான் அந்த தேவன் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்கிறார். நானே வழி சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். என்னை அன்றி யாரும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. நான் பிதாவை மட்டும் பிடிச்சிக்கிறேன், எனக்கு இயேசு கிறிஸ்து வேணாம் அப்படின்னு சொன்னால் போகவே முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவாய், அடுத்து தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை, நமக்கு பாவங்களில் இருந்து சுத்திகரிப்பை உண்டு பண்ணின ஒரே ஆள் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் இல்லைன்னா பாவத்தில் மன்னிப்பு இல்லை. அவர் இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் நோ யூஸ். என் பாவம் மன்னிக்கப்படணும், நான் வேளாங்கண்ணிக்கு போகிறேன், மொட்டை அடிக்கிறேன், அப்புறம் என்ன மரிய வாழ்க, இருதய ஆண்டவர், சவேரியர், சுத்துறது, மெழுகுபத்தி ஏற்றி வைக்கிறது, என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் பாவத்திலேருந்து மன்னிப்பு கிடைக்காது. பலி செலுத்தலாம். நிறைய பேர் வந்து தன்னை அடிச்சுக்கிறான் சாட்டை எடுத்து. அப்புறம் என்னது, அந்த அந்தரத்தில் என்ன பண்ணுறான், பின்னாடி கொக்கி போட்டு குத்தி பறந்துட்டு போகிறான். பார்த்துருக்கிறீங்களா? நான் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாம் பயங்கரமாக இருக்கும். சூரம்பட்டி வலசு மாரியம்மன் கோயில் பக்கம் தானே வீடு. டெய்லி பறந்துட்டு போவானுங்க. எனக்கு பார்க்கும்போது ஐயையோ ஏன்டா அப்படி பண்ணுறானுங்க. இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வெளியே எடுத்துருவான். இவ்வளோ நீட்டு அந்த ரோடு நீளத்துக்கு இருக்கும்.
அப்போ தான் ஆவி வந்து இறங்கும் மேலே. அது என்ன ஆவின்னு தெரியல, அந்த ஆவியிலே போகிறான் எல்லாரும். என்ன வேணாலும் பண்ணலாம், பாவத்திலேருந்து மன்னிப்பு கிடையாது யாருக்குமே. பாவத்திலேருந்து மன்னிப்பு, இந்த உலகத்தில் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு சொன்னால், நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய உயிரையும் மீட்டெடுத்த ஒரே நபர் அவர் யாருன்னு சொன்னால், அவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நீக்கி நமக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணினவர், அதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார். அவர் தேவனாய் இருந்தவர், தேவனிடத்திலிருந்த மாம்சமாய் வந்து நம்முடைய பாவங்களில் இருந்து நமக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். இப்போ பவுல் சொல்றாரு, எபிரேய கிறிஸ்தவர்களே, நீங்க எத்தனை முறை பலி செலுத்தினாலும், எத்தனை முறை போய் பிரதான ஆசாரியர்கிட்ட நின்று என் பாவங்களை மன்னியும் சொல்லி கதறினாலும், இயேசு கிறிஸ்துவ மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால், அவர் மேலே நீங்கள் விசுவாசத்தை வைக்கலன்னு சொன்னால், அவரை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. சாபத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்காது. நிறைய பேர் அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், கட்டு உடைப்பு ஜபம், வாந்தி எடுக்கிற ஜபம், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் போகிறாங்க மக்கள். போய் உக்காந்துக்கிட்டு, அது ஏன் அமாவாசையில் தான் ஆண்டவர் கட்டு உடைப்பாரா, மற்ற நாள்லாம் உடைக்க மாட்டாரா? பௌர்ணமியில் தான் உடைப்பாரா அவர், மற்ற நாள் அவர் கிரி செய்ய மாட்டாரா? அவருடைய ரத்தம் சிந்துதல் என்ன? முதலாவது பாஸ்டர்களுக்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. யாராவது ஒரு பாஸ்டர் இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னா, அவன் எது மேலே விசுவாசத்தை வைக்கிறான்? அமாவாசை மேலேயும் பௌர்ணமி மேலேயும், அடுத்தது சாபத்தை உடைக்கிறதுலையும், அதில் தான் அவன் வந்து விசுவாசத்தை வைக்கிறான். என்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு பலியாக நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார்னு ஒரு வசனம் இருக்கு, நமக்காக ரத்தம் சிந்தினார்னு இருக்கு. அதை ஏற்றுக்கொண்டு அவர் மேலே விசுவாசம் வைக்கும் போது நமக்கு அமாவாசையும் வேணாம், பௌர்ணமியும் வேணாம், எந்த நபியும் வேண்டாம் நமக்கு. ஏன்னு சொன்னால், நம்ம யார் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். எப்போ நீ இயேசுவின் மேலே விசுவாசத்தை வைக்கிறாயோ, அப்பொழுதே உன் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்து விட்டார். அதை விசுவாசிக்கிறது கிடையாது. நிறைய பேர் இன்னும் பாஸ்டர் என்னமோ ஒன்று ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ரட்சிக்கவும் பட்டாச்சு, கர்த்தருடைய பந்தி எடுக்கிறான். கர்த்தருடைய பந்தினா என்ன அது தெரியுமா உனக்கு? அதுவும் தெரியாது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எல்லா பாவத்திலிருந்து நீக்கி என்னை சுத்திகரித்து என்னை வந்து நீதிமானாய் மாற்றி இருக்கிறது, நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நீ என்ன பண்ணுற? அந்த திராட்சை ரசத்தை குடிக்கிற. அப்புறம் எப்படி உன் வாழ்க்கையில் சாபம் தொடர முடியும்? அப்புறம் எப்படி உன் வாழ்க்கையில் இன்னும் கட்டுகள் இருக்குது? அப்படின்னா நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அப்போ பிரச்சனை யாருக்கிட்ட? சாத்தான்கிட்ட பிரச்சனை இல்லை. சாத்தான் நம்மக்கிட்ட தான் பிரச்சனை. நாம் உடனே என்ன சொல்கிறோம்? சாத்தான் வந்து நிறைய விளையாடுறான் பாஸ்டர், நிறைய சாபம் வருது, நிறைய கட்டுகளாக இருக்குது, அந்த கட்டுகள்லாம் ஒன்று ஒன்றா முறிக்க போகிறோம். இப்போ நான் பாதி பேர் வந்து கட்டு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த ஆள் யார் கட்டு உடைக்கிறதுக்கு? இவனை இயேசு கிறிஸ்துவா? எங்கேயாவது எவனாவது கட்டு உடைச்சி பார்த்துக்கிறீங்களா பைபிளில்? யாரும் உடைக்க முடியாது. கட்டு உடைக்கிறது யார்? இவன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் கட்டு உடைச்சார். அதுவும் எப்படி உடைச்சாரு? சிலுவையில் உடைச்சாரு. அல்லேலூயா. நமக்கு நாம் யாரையும் கமாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை பயன்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. அதனால சொல்கிறோம், இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்துறோன்னு சொல்கிறோம், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோன்னு சொல்கிறோம், இயேசுவின் நாமத்தினால நாங்கள் என்ன பண்ணுறோம்? சுகத்தை கேட்கிறோன்னு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு, நமக்கு கிடையாது. இதில் நம்ம ஆட்கள் ஸ்பெஷலிஸ்ட் வேறு வச்சுருக்குறாங்க. இவர்கிட்ட போனால் உடனே என்ன பண்ணிடுவார்? ஆமாம், ஒரு இருதயத்துக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற மாதிரி, ஒரு கிட்னிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு பிரெயினுக்கு நம்ம ஹெட்டுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்களா அந்த மாதிரி, நியூராலஜிஸ்ட் மாதிரி, டென்டிஸ்ட் மாதிரி, இப்போ சாபம் முறிக்கிறதுக்கு கட்டு உடைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார். அவர்கிட்ட போனால் நம்ம சாபம் எல்லாம் முறிஞ்சிடும், எல்லாம் உடஞ்சிடும். சரியான
அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நீக்கும் சுத்திகரிப்பை அவர் ஏற்கனவே உண்டு பண்ணிட்டார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லா சாபத்திலிருந்து, சதிமோச நாசங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, பிசாசினுடைய அதிகாரத்திலிருந்து அவர் சிலுவையிலே ஜீவனை நமக்காக கொடுத்து ரத்தத்தை சிந்தி விலையேற பெற்ற ரத்தத்தினால் நாம் என்றைக்கு கழுவப்பட்டிருக்கிறோமோ அன்றைக்கே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் குமாரத்தியாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்து எல்லா சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா தேவனுடைய அதிகாரம், ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொன்ன அத்தாரிட்டி, எவ்வளோ பெரிய அதிகாரத்தை அவர் கொண்டவராக இருக்கிறார். பிதா எதெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ, பிதா எவைகளெல்லாம் பூமியில செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தராய் விளங்குகிறவர். அவர் யாருன்னு சொன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவையும் குமாரனையும் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பிதா என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்கிறார். அவருடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் யார் மூலமா செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து மூலமா தான் செய்கிறார். அதான் சொல்றாரு மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை குறைச்சிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவை வெறும் இறை தூதனா மாத்திராதீங்க. இயேசு கிறிஸ்துவை வெறும் ஒரு தீர்க்கதரிசியா மாத்திராதீங்க. இயேசு கிறிஸ்துவை வெறும் ஒரு குமாரனா மாத்திராதீங்க. அவர்தான் தேவன். அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அடுத்தது 4ஆம் வசனம். இவர் தேவதூரை பார்க்கிலும், இவர் தேவதூதர்களை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவரிலும் மேன்மை உள்ளவரானார். இப்ப எபிரேயர்கள்ல யூதர்கள்ல 2 பிரிவு இருக்குது, பரிசேயர்கள், சதுசேயர்கள். ஒருத்தர் இந்த தேவதூதர்கள் இவைகள் எல்லாத்தையும் விசுவாசிக்கிறவங்க. இன்னொருத்தவங்க தேவதூதர்கள்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. இப்போ 2 பேரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னன்னு சொன்னால் தேவதூதர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க விசேஷித்த க்ரீச்சர்ஸ், விசேஷித்த படைப்பாளி. ஆண்டவர் அவங்கள படைச்சிருக்கிறாரு, அவங்கள விசேஷமாக படைச்சிருக்கிறாரு. அவங்க சாதாரணமானவங்க கிடையாது. அவங்களுக்கு மரணம் கிடையாது, அவங்களுக்கு ரத்தம் இல்லை, மாம்சம் இல்லை. அவங்களுடைய உணவு என்பது ஒரு வித்தியாசமான உணவு முறை. மனுஷங்களை காட்டிலும் விசேஷமானவங்க யாரு? தேவதூதர்கள். இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை எழும்புது. என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒருவேளை ஒரு மிகாவேலை போல, ஒரு கேப்ரியலை போல ஒரு தேவனுடைய தூதனாக இருப்பாரோ? நிறைய பேர் அந்த சந்தேகம் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை தேவதூதனாவே மாற்றிட்டாங்க. இப்போ பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தேவதூதன் அல்லங்க, தேவதூதனை காட்டிலும் மேல உயர்ந்தவராய் கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தேவதூதர்கள் வேலை செய்கிறாங்களே தவிர இயேசு கிறிஸ்து நமக்காக வந்த ஒரு தேவனுடைய தூதன் அல்ல. தேவதூதர்களை காட்டிலும் விசேஷமானவர், விசேஷித்த நாமத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது அவர் தூதர்களை யாருக்காவது எப்படி எனில், வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க, 5ஆம் வசனம். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டா? எத்தனையோ வசனங்கள்ல தேவதூதர்களை பத்தி பார்க்கிறோம். மிகாவேல், காப்ரியேல், அநேக தேவதூதர்களை பார்க்கலாம். என்னைக்காவது இவன் என்னுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் பகிரங்கமாய் அறிக்கையிட்டு அதை கிளைம் பண்ணது எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கிறோமா வேத புஸ்தகத்தில்னு கேட்கிறார்.
தேவதூதர்களை அனுப்புவார், ஒரு காரியத்துக்காக அனுப்புவார். அந்த காரியம் நிறைவேறின உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க காணாமல் போயிடுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை அதை புரிந்து கொள்வதில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. விசேஷமாக யூதர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு யெகோவாவின் தேவனை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், காட் இஸ் ஸ்பிரிட். இப்போ இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லும்போது, அவர் கடவுள்னு சொல்லும்போது ஒன்று கிளாஷ் ஆகுது. என்ன கிளாஷ் ஆகுதுன்னு சொன்னால், அவருக்கு மாம்சம் உருவமும் அவருக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா காட் இஸ் ஸ்பிரிட்னு சொன்னால், தேவன் ஆவியாக இருக்கிறான்னு சொன்னால், இவர் எப்படி மாம்சத்தில் வர முடியும்? இவர் எப்படி நம்ம அவரை தேவனாக ஏற்றுக்க முடியும்? ஏன்னு சொன்னால் நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, காட் இஸ் ஸ்பிரிட், ஆண்டவர் ஆவியாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை கடவுள் அளவுக்கு உயர்த்துவது அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை. இப்போ தேவதூதர்களை பற்றி தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், தேவதூதர்களுக்கு என்ன இல்லை, மாம்சம் இல்லை. எல்லா தேவதூதர்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. தனியாக அவங்களுக்கு என்று ஒரு உருவமோ ஒரு வடிவமோ அவங்களுக்கு என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படல. இப்போ இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து இப்படி தான் இருப்பார் அப்படின்னு எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆனால் தேவதூதர்கள் அப்படின்னு சொன்னால், மிகாவேல் இப்படி தான் இருப்பார், காப்ரியேல் இப்படி தான் இருப்பாருன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. எல்லாரும் ஒளியை தான் பார்க்குறாங்க, ஒரு வெளிப்பாடை பார்க்குறாங்க, ஒரு விதமான ஒரு பிரசன்னத்தை பார்க்குறாங்களே தவிர யாரும் அவங்களுடைய உருவத்தை என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. இப்போ உருவத்தை பார்த்த பிறகு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இவங்களை போல அந்த ஆவியை பெற்றவராய் பிரசன்னத்தை பெற்றவராய் இருக்காமல் ஒருவேளை அவங்கள காட்டிலும் கொஞ்சம் தாழ்ந்து இருப்பாரோ, அவங்கள காட்டிலும் கொஞ்சம் கீழே இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு டீச்சிங் என்ன பண்ணுச்சு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவர் சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறாரு, என்றைக்காவது தேவதூதர்களை பார்த்து பிதாவானவர் இவர் என்னுடைய குமாரன், நான் இவருடைய பிதாவாக இருக்கிறேன் என்று சொல்லி என்றைக்காவது தேவதூதர்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அப்போ குமாரன் என்று வரும்போது தேவதூதர்கள் எல்லாம் வேலைக்காரங்க தான், குமாரன் தான் அவருக்கு உரியவராய் இருக்கிறார், அவருடைய மகனாய் இருக்கிறார், அவருடைய அதிகாரத்தை பெற்றவராய் இருக்கிறார். இப்போ மகன் சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். பெற்றோர்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் யாருக்கு கொடுப்பீங்க? வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுப்பீங்களா? இல்லை, கொண்டு போய் யாருக்கு கொடுப்பீங்க? மகனுக்கு தான் கொடுப்பீங்க. ரெண்டாவது, மகன் தான் தகப்பனிடத்தில் உரிமையோடு என்ன பண்ண முடியும், பேச முடியும். வேறு யாராவது உரிமையோடு பேச முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் பையன் என்ன அதிகாரம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் மகன் தான் என்ன பண்ண முடியும், உரிமையோடு பேச முடியும். அதே தான் மகன் என்று சொல்லும்போது, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் என்னுடைய மகன் என்று சொல்லும்போது, தேவன் எல்லா அதிகாரத்தையும், பிதாவானவர் எல்லா அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்துட்டாரு? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொடுத்துட்டார். அதே போல் எல்லா அத்தாரிட்டி, எல்லா விதமான இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு எல்லாம் இவருக்கு கீழ்ப்படியணும், இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அற்புத அதிசயம் எல்லாம் பயங்கரமாக நடந்துச்சு. அப்போ இவர் சொன்னால் அந்த வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படியணும். ஒருவேளை தேவதூதன் சொன்னால் எல்லாரும் கீழ்ப்படிவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னால் எல்லாரும் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அதை தான் சொல்கிறாரு, குமாரனாகவும் நான் அவருக்கு பிதாவாகவும் இருக்கிறேன் என்று. தேவதூதர்களுக்கு யாருக்கு கொடுக்காத உரிமைகளை கொடுத்ததுனால இவர் தேவதூதர்களை காட்டிலும் விசேஷமானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து 8ஆம் வசனத்துக்கு போவோம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர்,
வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம், ஒரு சால்வையைப் போல அவைகள் சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். அடுத்து என்ன சொல்றாரு? குமாரனுடைய சிங்காசனம், அடுத்தது அவருடைய ராஜ்யம், கிங்டம், இவை எல்லாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், இவை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஒருவேளை இந்த உலகம் அழிந்து போகலாம், நம்ம பார்க்குறோம் மலைகள், நம்ம பார்க்குறோம் என்னது நதிகள், நம்ம பார்க்குறோம் இயற்கையெல்லாம் பார்க்குறோம், செடிகள் கொடிகள் எல்லாம் பார்க்குறோம், இந்த பூமியை பார்க்குறோம், இவையெல்லாம் ஒரு நாள் ஒரு வேளை அழிந்து போகலாம். பூமியில் நம்ம பார்க்கும்போது நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. என்ன வருமா? இன்னைக்கு நேபாளத்தில் நிலநடுக்கம், அடுத்தது உத்தரகாண்டில் பனிச்சரிவு, அப்புறம் இங்கே வெள்ளம், இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம அழிவை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை யாராலையும் அழிக்கவே முடியாது. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ராஜ்யமாய் இருக்கும். அதுதான் பிதாவினுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் பூமியிலே இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே ஸ்தாபிக்கப்படும். வேற யாராலையும் ஸ்தாபித்து நடத்த முடியாது. ட்ரம்ப் ராஜ்யம் அழிஞ்சு போகும், புத்தின் ராஜ்யம் அழிஞ்சு போகும், மோடியினுடைய ராஜ்யம் அழிஞ்சு போகும், சைனாவில் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவன் ராஜ்யம் அழிஞ்சு போகும், இவை எல்லாம் அழிஞ்சு போகும். ஆனால் ஒரே ஒருவருடைய ராஜ்யம் மட்டும் என்றைக்குமே அழிஞ்சு போகாத ராஜ்யம். அது யாருன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய பூமியிலே நடக்கக்கூடிய ராஜ்யம். அவருடைய சிங்காசனம் பூமியிலே அமைக்கப்பட்ட பிறகு யாராலையும் அதை என்ன பண்ண முடியாது, அதை அழிக்க முடியாது, அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை உலகமெல்லாம் வானம் எல்லாம் கர்த்தர் ஒரே நாளில் சுருட்டி எடுத்துக்குவார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் ராஜ்யமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக இதையும் சொல்றாரு அப்படின்னு சொன்னால், எந்த தேவதூதர்களும் பூமியில் வந்து தங்களுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண போகிறதில்ல, ஏற்படுத்த போகிறதில்ல. நிறைய பேர் பாருங்க, தூதர்கள் வராங்க, தூதர்கள் எங்களோடு பேசுகிறாங்க, என்ன பர்பஸ், என்ன நோக்கம்? இப்போ தேவதூதர்களுக்கு நமக்கு கனெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. முன்னாடி ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போது ஆண்டவர் வந்து நம்மளை 2 பேரும் பிரித்து வச்சிருக்கிறார். இப்போ தேவதூதர்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருந்துச்சுன்னா அதனால் என்ன உண்டாக போகுது? ஒன்றுமே உண்டாக போகிறதில்ல. என்ன நன்மை பிறக்க போகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு நன்மையும் பிறக்க போகிறதில்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் தேவன் என்ன பண்ணுறாராம், பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார், எடுத்து நடத்துகிறார், நீதியுள்ள ஆட்சி. அப்போ ஒரு நாள் நாம் தேவதூதர்களையும் சந்திப்போம், இல்லைன்னு சொல்லலை, நம்ம அவங்களையும் சந்திப்போம். ஆண்டவர் அவங்கள ஒரு காரணத்துக்காக, ஒரு நோக்கத்துக்காக அவங்கள உருவாக்கி வச்சிருக்கிறார், தேவதூதர்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்மள ஒரு நோக்கத்துக்காக, ஒரு காரணத்துக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, படைச்சி வச்சிருக்கிறார். அப்போது அதின் காலத்தில், அதின் நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு என்ன வேலை, நமக்கு என்ன வேலை எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் இன்னைக்கு நாம் அவங்களோடு பேசுறதுக்கும் அவங்க மூலமாக செய்ய வேண்டிய காரியம் நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் செய்கிறார், அவர் செய்கிறார், அவர் நியமிக்கிறார். ஆனால் நம்ம அவங்க மூலமாக செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்புறாரு, பூமியிலே இந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்து அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி நீதியுள்ள செங்கோலை உடையவராய் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறவர் யாருன்னு சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து. அவரை வரவேற்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவையெல்லாம் ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு சில நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை காட்சியிலும் மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு என்னவா பெறுது, ரொம்ப பெருசாக படுது. இப்போ நான் வந்து எங்கள் சபையில் வந்து தேவதூதர்கள்லாம் இறங்கி வராங்க வானத்திலிருந்து அப்படின்னு இங்கே பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், எங்களோட பேசுகிறாங்க. அது என்னது, கோல்டு டஸ்ட்டு, அந்த தங்கத்தை என்ன பண்ணுறாங்க, வந்து தேவதூதர்கள்லாம் கொண்டு வந்து எல்லோரும் மேலே அப்படியே என்ன பண்ணுறாங்க, தூவிட்டு போகிறாங்க, எல்லோரும் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து உங்கள் கையெல்லாம் காமிச்சு தங்கம் வருது பாருங்கள் அப்படின்னு காமிச்சேன்னு வைங்க. இந்நேரம் நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 10 வீடு கட்டலாம். சின்னதாக கட்ட வேணாம், பெருசாக கட்டலாம், 2 நாளில் வீட்டே கட்டி முடிச்சிடலாம் ஈஸியாக. ஏன்னா அவ்வளோ கூட்டம்
பிச்சுக்கிட்டு நிரம்பிட்டு வர்றதுக்கு தயாராகிறாங்க. யாரை பார்க்கறதுக்கு தயாராகிறாங்க? தேவதூதர்களை பார்த்து அவங்க கிட்ட பொண்ணுவாங்க, அவங்க கிட்ட மண்ணுவாங்க. அது என்ன மண்ணா வந்துருச்சு. ஏன் இப்படி சொல்கிற சர்ச்சு பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க. அப்படியே மண்ணா வானத்துலேருந்து கொட்டுது அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க? மற்ற சர்ச்சிலேருந்து மற்ற பாஸ்டர்லாம் என் மேலே அவ்வளோதான் கடுப்பாயிருவாங்க எல்லாரும். ஏன்னா மற்ற சர்ச்சிலேருந்து எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி நான் தேவதூதனை பார்க்காம நான் போகிறதில்ல. அப்போ நிறைய பேர் பாருங்கள், இதெல்லாம் பெருசாக தெரியுது, இதெல்லாம் பெருசாக தெரியுது. மண்ணா வந்து உழுவுறது பெருசாக தெரியுது, தங்கம் அப்படியே கையில் அப்படியே மின்றது பெருசாக தெரியுது. தேவதூதர்கள் வானத்துலேருந்து இறங்கி வராங்க, எங்களை தொடுறாங்க, எங்களை பேசுகிறாங்க, எங்களோடு பேசுகிறாங்க, இதெல்லாம் பெருசாக தெரியுது. வெளிப்பாடு வருது, எங்களுக்கு நிறைய வெளிப்பாடு. இன்னொரு ஆள் அப்படியே கீழே படுத்தா 3 மணி நேரம் அப்படியே கீழே படுத்தே கிடக்கிறாரு. ஏதோ உலகத்துக்கு போயிடுறாராம். தேவதூதர்கள்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்களாம்? அவரை வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுறாங்களாம். அப்புறம் 3 மணி நேரம் கழித்து மறுபடியும் திரும்ப வரார். அப்புறம் எழுப்பி கேட்குறாங்க, எங்கெங்க போனீங்க? அவர் சொன்னார், இப்போ தாங்க காப்ரியேல் வந்தார், இப்போ தாங்க மிகாவேல்லாம் வந்தார், என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? பரலோகத்தின் வாசலில் கூட்டிகிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? அங்கே இதெல்லாம் காமிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் ஆணு வாயை திறந்துட்டு, அப்போது எதெல்லாம் பெருசாக தெரியுது? இயேசு கிறிஸ்து பெருசாக தெரியல, அவர் மேலே வைக்கிற விசுவாசம் பெருசாக தெரியல, அவர் கொடுத்த ரட்சிப்பு பெருசாக தெரியல, அவர் நமக்காய் சிந்தின ரத்தம் பெருசாக தெரியல, நம்மை நீதிமானாய் மாற்றியது பெருசாக தெரியல, நம்முடைய பாவங்கள் எல்லாம் வச்சு மன்னித்து நம்மளை பரிசுத்தமாக்கினது பெருசாக தெரியல. ஒரு நாள் தேவதூதன் வானத்திலேருந்து இறங்கி வந்துட்டார்னா அது ரொம்ப பெருசாக தெரியுது. ஒரு நாள் நமக்கு தங்கத்தை தூவிக்கிட்டு போயிட்டார்னா அது ரொம்ப பெருசாக தெரியுது. ஒரு நாள் ஏதோ மேஜிக் நடந்துச்சுன்னு சொன்னால் அது நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. அப்போ எல்லாரும் எதனால் ஈர்க்கப்படுகிறாங்க? இந்த மேஜிக்கால் ஈர்க்கப்படுகிறாங்களே தவிர இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து, ரத்தம் சிந்தி பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க போகிறார். அந்த ராஜ்யத்துக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாவோம். அப்படி ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் இருப்போம். அடுத்தவங்களை அந்த ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவோம். அப்படிங்கிறது யாருக்கும் பெருசாக தெரியல. சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது பெருசாக தெரியல. எல்லாரையும் ஞானஸ்தானம் எடுக்க வைக்கணும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு இவங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்க வைக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக தெரியல. ஆனால் ஒரு மேஜிக் வந்து பெருசாக தெரியுது. அப்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த கிரியையெல்லாம் பார்த்து உண்மையான விசுவாசத்தை பெருசாக நினைக்காம என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரியெல்லாம் மந்திரம், மாந்திரிகம், இந்த மாதிரி மேஜிக் இப்படியெல்லாம் காட்டுறதை பார்த்து அங்கே ஓடி போய் குவிகிற ஆட்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றை காட்டிலும், ஈவன் தேவதூதர்களை காட்டிலும் விசேஷமானவர் யாருன்னு சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் பெரிது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் எவ்வளவு பெரிதான இருக்கிறது. மற்ற எல்லாத்தையும் பார்க்கிறோம், மற்றவெல்லாம் கூட அழிந்து போகும். ஒருவேளை தேவதூதர்கள் அழிஞ்சு போனாலும் அழிஞ்சு போவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்குமே நிலைத்திருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை வானங்களெல்லாம் அழிஞ்சு போகலாம், அந்த பொண்ணெல்லாம் அழிஞ்சு போகலாம், பூமி அழிஞ்சு போகலாம். ஆனால் இவள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். நாம் நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டியது யார் மேலன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் மேல. அவர் என்றைக்கும் நிலைத்திருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததா 12-13 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ? ரட்சிப்பை சுதந்தரித்துக்கிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட
பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. போதும். என்ன சொல்றாரு மறுபடியுமாக, இவைகளெல்லாம் ஒரு சால்வையை போல அவைகள் எல்லாவற்றையும் சுருட்டி விடுவார். ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது, இந்த பூமிக்கு இறங்கி வரும்போது, இந்த வானம் பூமி இவை எல்லாத்தையும் ஒரு சால்வை எப்படி படுத்து முடிச்சு நீங்கள் அப்படியே எடுத்து சுருட்டி போடுறீங்க, தூக்கம் முடிச்சுட்டு எழுந்து போகும்போது என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாராம், ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார். இதே பவுல் சொல்றார், ஒரு கண் இமைக்கும் பொழுதிலே, இந்த ட்விங்க்லிங் ஆஃப் த ஐன்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கண் இமை, இது ஒரு மூடி திறக்கிறதுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணிடுவாராம், இந்த உலகத்தை எல்லா வச்சும் என்ன பண்ணிடுவாராம், மாற்றிடுவார். எல்லாவற்றையும் மாற்றிடுவார். நம்ம பார்க்குற எல்லாம் ஒரு நாள் மாறப்போகிறது. ஆனால் ஒரே ஒன்று தான் என்றைக்கும் மாறாதது, காலத்தினால் அழியாதது. அது என்னன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ராஜ்யமும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. டைம் கன்ஸ்ட்ரெயின். ஆமாம், இந்த ஆண்டு தொடங்கி இந்த ஆண்டு முடியுது. நேரத்தை உருவாக்கினது யாரு? நம்ம தான் நேரத்தை உருவாக்கியிருக்கோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நேரமே கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகம் எப்போ அழியும்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. இந்த உலகம் எப்போ தண்ணி காணாமல் போவோம்? நிறைய பேர் சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்சு அது இதுன்னு. உலகத்தை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒப்பீனியன் இருக்குது, ஆலோசனை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனாகிய கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் என்பதை தீர்மானித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான், ஆண்டவர் தான். அப்போ நம்ம பார்க்குற காரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும், மாறி போகும். ஆனால் தேவதூதர்களை காட்டிலும் விசேஷித்தவர் யாருன்னு சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திரும்ப திரும்ப அவர் சொல்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசத்தை வைங்க, அவரை நம்புங்க. நிறைய நேரங்களில் நம்ம மற்ற எல்லா காரியத்தையும் நம்பிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஆராதனை முறை அதை நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப பெருசாக ஒரு சில நேரத்தில் ரொம்ப பெருசாக நாங்கள் பாருங்கள் இப்படி ஆராதிக்கிறோம் அப்படி ஆராதிக்கிறோம், நாங்கள் தான் உண்மையாக ஆராதிக்கிறோம், மற்றவங்களாம் உண்மையாக ஆராதிக்கிறதுன்னு ஆராதனை முறையை பெருசாக சொல்கிறோம். ஒரு சில நேரங்களில் நம்ம அணிகிற ஆடைகளை நம்ம பெருசாக சொல்கிறோம். நம்ம நாங்கள் ஒயிட் ட்ரெஸ் போடுறோங்க, நாங்கள் நகைகள் எல்லாம் கழட்டிடுறோங்க, நகை இல்லாதவங்களாக இருக்கிறோம், நாங்கள் வெள்ளை ஆடைகளை அணிந்து எங்களுடைய பரிசுத்தத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அதன் மேலே அதிக விசுவாசத்தை வைத்து அதை பெருசாக என்ன பண்ணுறாங்க, இப்படித்தான் ட்ரெஸ்ஸு பண்ணணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நகை போடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி அதில் அந்த கிரியையில் அதிக மேன்மைப்படுத்துகிற ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் உண்மையான சபை அப்படின்னு சொல்லிட்டு அதை மேன்மைப்படுத்துகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் உண்மையான ட்ரெடிஷ்னல் சர்ச்சு, அப்போஸ்தலர்கள் வழியில் வர்றவங்க நாங்கள் தான் பேதுரு வழியில் வரவங்க, நாங்கள் தான் யாக்கோபு வழியில் வரவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அதை மேன்மைப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. நாங்கள் தான் உண்மையான அப்போஸ்தலிக் சபை, அப்போஸ்தலிக் சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் மேன்மைப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஆவியில் நிரம்பின சபை, எங்கள் சபையில் தான் அதிகமான அற்புதங்கள் நடக்குது, எங்கள் சபையில் தான் அதிகமாக அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மேன்மைப்படுத்தி அதை மையப்படுத்துகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பொண்ணு, இந்த மாதிரியான மேகம், வானத்தில் இருக்கிற மேகம் எங்கள் சர்ச்சு மேலே இறங்கி வருது, எல்லாருக்கும் பொண்ணாக என்ன பண்ணுது வருது. அதே போல் தேவதூதர்கள்லாம் எங்களை என்ன பண்ணுறாங்க, தொடுறாங்க, எங்களோடு பேசுகிறாங்க, எங்களை தூக்கிட்டு போகிறாங்க, எங்களை உட்கார வைக்கிறாங்க இப்படின்னு சொல்கிற ஆட்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஜனங்கள் மத்தியில் இவர் சொல்கிற ஒன்றே ஒரு காரியம், என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் விசுவாசத்தை வைப்பதை காட்டிலும், நீங்கள் யார் என்பதில் நீங்கள் விசுவாசத்தை வைப்பதை காட்டிலும், தேவ தூதர்கள் மேலே விசுவாசத்தை வைப்பதை காட்டிலும், உங்களுடைய ஆராதனை முறைகளின் மேலே விசுவாசத்தை வைப்பதை காட்டிலும், நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள், எப்படி ஜீவிக்கிறீர்கள், உங்களுடைய கிரியைகளின் மேலே விசுவாசத்தை வைப்பதை காட்டிலும், இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்டு அவர் மேலே விசுவாசத்தை வைக்கும்போது
உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ நிறைய நேரங்களில் நமக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது இதனுடைய தொடர்ச்சி வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், எவ்வளவு அதிகாரம் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் எப்படி உயர்த்தப்பட்டுப்பட்டிருக்கிறது. வலது பாரிசத்தில், பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அதிகாரமும் எவ்வளவு நாமமும் அவருடைய பெயர் எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார் கடவுள். அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம எப்படி அதிகாரத்தை கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் ஒரு போலீஸோட பையன், அடிக்கடி சொல்லுவேன், ஒரு போலீஸோட பையன் என்ன பண்ண மாட்டான், திருடனுக்கு பார்த்து என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் என்ன சொல்லுவான், எங்கள் அப்பா வந்து போலீஸு, எங்கள் அப்பா வந்து போலீஸுன்னு சொல்லுவான். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவனுக்கு மகனாக பிறந்தவன் என்ன பண்ண மாட்டான், எங்கேயும் போய் அப்படி இப்படின்னு இருக்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், என்னுடைய தகப்பனார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார். ஒரு டாக்டருக்கு பிறந்தவன் நோயை பார்த்து என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டரு, எப்படியாவது என்ன பண்ணிடுவார், ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுவுக்கு பிறந்தவன் மட்டும் எப்படி இருக்கிறான், எப்படி இருக்கிறான்னு சொல்லுங்க. உலகத்தில் மற்றவனுக்கு பிறந்தவன்லாம் இப்படி இருக்கிறான், இயேசுவுக்கு பிறந்தவன் மட்டும் எப்படி இருக்கிறான், அதை சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. பரதேசியா, ஜெபம் பண்ண தெரியாமல், கர்த்தர் அவனுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்காருங்கிறதையும் தெரியாமல், பாஸ்டருக்கு பின்னாடி ஓடுறவனா, மண்டையை நீட்டுறவனா, ஏமாத்துறவன் கையில் சிக்கிட்டு குறி கேட்டுக்கிட்டு, ஆண்டவர் உன்னை மகனாக வச்சிருக்கிறாரு. எவ்வளவு அதிகாரத்தை பெற்றவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு அதிகாரத்தை பெற்றவர் நம்மளுடைய தகப்பன். யார் அவரு? எல்லா கதையும் கேட்டுட்டு யாருன்னு சொல்ல மாத்திராதீங்க. இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யார் அவரு? இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பெரிய அதிகாரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது எல்லா ஜனங்களும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னால் கேட்பாங்களா பாஸ்டர்? நீ சொன்னால் கேட்க மாட்டான், இயேசு கிறிஸ்து சொன்னால் கேட்பான். அப்போ நீ யாரு? இயேசு கிறிஸ்துடைய மகனா மகளா இருக்கிற நீ, இயேசுவினால் அவர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தும் போது எல்லாரும் உனக்கு கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு கீழ்ப்படிவாங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது, அடுத்து வருது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது பிசாசுகள் உன் மூலமாய் துரத்தப்படும். ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்கிற உன் வாழ்க்கையில் எப்படி பிசாசு உள்ள வரும்? உனக்கு விரோதமாக எப்படி மந்திரம் வேலை செய்யும்? அப்போ தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம், முதலாவது அவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அவருடைய நாமம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவரை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார், எவ்வளோ அதிகாரத்தை கொடுத்துருக்கார், பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம, கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறார். எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. சகலத்தையும் அவர் மூலமாய் தாங்குகிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எம்மாதிரம். நல்ல ஒரு பாடல் இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தை சொன்னார். அவன் சொல்றான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நீர் வீட்டுக்கு கூட வர வேண்டாம். அந்த மனுஷன் சொன்னான், நீர் வீட்டுக்கு கூட வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் இப்போவே சொஸ்தமாவான். அவர் அதே மாதிரி சொன்னார், நீ விசுவாசி, இப்போ வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும். அவன் வீட்டுக்கு போய் பார்த்தான், வேலைக்காரன் சுகமோடு இருந்தான்.
தேவன் அவருடைய குமாரனாய் குமாரத்தியாய் நம்மை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களை காட்டிலும் உயர்த்தப்பட்டவர், தேவ தூதர்களை காட்டிலும் உயர்ந்தவர், சிறந்தவர். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் பிதாவினுடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுகிறவராய் எல்லா அதிகாரத்தையும் கொண்டவர் கிறிஸ்து. நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்தவர் கிறிஸ்து. அவருடைய மகனா மகளா நாம் இருக்கும்போது, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்கள் அது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம், அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற விசுவாசம், தொடர்ந்து அவரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதாக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட இது எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உபத்திரவங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நாங்கள் சந்தித்து இன்னும் ஆண்டவர் மேலே, இயேசு கிறிஸ்துவின் மேலே எங்கள் விசுவாசத்தை வைக்கும்போது நீர் தொடர்ந்து எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, தேவ தூதர்களை காட்டிலும் நீர் விசேஷித்தவர், தேவ தூதர்களை காட்டிலும் நீர் உயர்த்தப்பட்டிருக்கிறீர், பிதாவுடைய குமாரனாக இருக்கிறீர் என்று வாசித்த வசனத்தின் பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவினால் கழுவப்பட்டு உம்முடைய மகனாய் மகளாய் இந்த பூமியிலே நாங்கள் ஜீவிக்கிறோம். உம்முடைய அதிகாரத்தை கொண்டு நாங்கள் இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழும்போது எங்களோடு இருந்து உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு ஆண்டவரை நீதியை காண்பித்து உம்முடைய ராஜ்யத்தில் தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளெல்லாம் சந்தியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாரையும் நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய சமூகமும் உங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். எல்லா வியாதியிலிருந்து கர்த்தர் இப்பொழுதே சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லை. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். உள்ளத்தில் ஆழத்தில் சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது. ஆமென் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர்